ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம கிச்சன்லங்க நம்ம வீட்டுல அட்டகாசம் செஞ்சுட்டு வரக்கூடிய பாம்பூச்சி, பல்லி, எலி இது எல்லாத்தையும் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருளை வச்சு எப்படி ஈஸியா துரத்தலாம் அப்படிங்கிற டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் அடுத்தடுத்து என்னென்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுங்க. வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் டெய்லி நான் போடுற வீடியோஸ் உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா வரும். பொதுவாகவே நம்ம எல்லாத்து வீட்லயுமே கடப்பாம்பூச்சி, பள்ளி தொலை, எலி தொலை அதிகமாவே இருக்குங்க. அதை எப்படி ஈஸியா துரத்தலாம் அப்படிங்கறதாங்க பார்க்க போறோம். நம்ம வீட்டுல யூஸ் பண்ற இந்த கொசுவர்த்தி தாங்க எடுத்திருக்கேன் பாருங்க. இப்ப இந்த கொசுவர்த்தியை வச்சு தாங்க நம்ம ஒரு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி இதை பவுடர் பண்ணிட்டு வந்துக்கலாங்க. நம்ம வெளியில எந்த கிட்டும் வாங்காம வீட்டுல இருக்க பொருளை வச்சு எப்படி ஈஸியா எல்லாத்தையும் துரத்தலாம் அப்படிங்கறத பாக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க கொசுவர்த்தியை இது போல நீங்க ஒரு கவர்ல பீஸ் பீஸா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, இந்த பீஸ் பீஸா கட் பண்ண இந்த கொசுவர்த்தியை நம்ம ஒரு கல்லால வச்சு நல்லா நைஸா பொடி பண்ணிக்கலாங்க. நான் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேங்க. பொட்டுக்கடலைய நீங்க இது போல ஒரு கவர்ல வச்சுக்கோங்க. இப்ப இதை நம்ம ஒரு கல்லால வச்சு நம்ம நல்லா பவுடர் பண்ண போறோங்க. இதுவும் நம்ம எலிக்கு தாங்க ரெடி பண்ண போறோங்க. எலிகளுக்கு பொட்டுக்கடலைன்னா ரொம்ப பிடிக்குங்க. சோ அதனால பொட்டுக்கடலை எடுத்திருக்காங்க. பொட்டுக்கடலையே இது போல நீங்க பவுடர் ஆக்கி எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, பொட்டுக்கடலை இந்த அளவுக்கு பவுடர் பண்ணாவே போதுங்க. இப்ப இந்த இதை நம்ம சூப்பரான ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்த போறோம். அதுக்கு நான் ஒரு பிளாஸ்டிக் பவுல் எடுத்திருக்காங்க. உங்க வீட்டுல யூஸ் பண்ணாத பிளாஸ்டிக் டப்பா இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதுல நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க கொசுவர்த்தி தூள் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாங்க. கொசுவர்த்தி தூள் ஆட் பண்ணியாச்சுங்க. இப்ப இது கூட நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, பொட்டுக்கடலை தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. முழுமையா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப இது கூட நான் பிஸ்கெட் தாங்க எடுத்திருக்கேன். நான் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். உங்க வீட்டுல எந்த பிஸ்கெட் இருக்கோ, பிஸ்கெட் இல்ல அப்படின்னா பன்னு கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா எலிகளுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. அதனால நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. பிஸ்கெட்டை இது போல நீங்க தூளாக்கி நொறுக்கி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப ஆட் பண்ணியாச்சுங்க. இந்த 3 பொருளையும் நம்ம ஒரு ஸ்பூனால வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்ப பாருங்க, அவ்வளவுதாங்க, நம்ம எலிகளுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணிட்டோங்க. இப்ப இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எலிகளுக்கு சாப்பிடுற ஒரு நொறுக்கு தீனின்னு கூட சொல்லலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப அடுத்த டிப்ஸ் பாக்கலாங்க. அடுத்த டிப்ஸ்க்கு நான் அழுகி போன தக்காளிய 2ஆ கட் பண்ணி அதை ஒரு பார்ட் எடுத்திருக்கேங்க. அது அந்த தக்காளியை உள்ள இருக்க அந்த விதைகள் பகுதி இருக்கு இல்லையா, அதை ரிமூவ் பண்ணிக்கலாங்க. ரிமூவ் பண்ணிட்டு அந்த உள்ள அந்த தக்காளி சாறு இருக்கு இல்லையா, அதையும் கீழே கொட்டிக்கலாங்க. இப்ப இந்த தக்காளியில உள்ள நான் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மிக்சிங் பிஸ்கெட், அப்புறம் கொசுவர்த்தி தூள், பொட்டுக்கடலை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாங்க. பொட்டுக்கடலை அப்புறம் பிஸ்கெட் இதெல்லாம் எலிகள் கண்டிப்பா சாப்பிட வருங்க. தக்காளியும் கண்டிப்பா எலி அதிகமா சாப்பிடுங்க. சோ அதனால நீங்க இது போல ரெடி பண்ணி வைக்கணும். எலி அது வாயை வச்சு சாப்பிடுறப்ப அது கண்டிப்பா நம்ம கொசுவர்த்தி ஆட் பண்ணிருக்கனால கண்டிப்பா செத்து போயிருங்க. ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நான் இது போல பேப்பர் கப் எடுத்திருக்காங்க. மீதம் இருக்கிற அந்த பவுடர் இருக்கு இல்லையா, அதை நம்ம இது போல பேப்பர் கப்ல ஆட் பண்ணி வச்சுக்கலாம். எந்த இடத்துல உங்க வீட்டுல எலி தொந்தரவு அதிகமா இருக்கும் அந்த இடத்துல கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி ரெமடி ட்ரை பண்ணி வைக்கிறப்ப கண்டிப்பா சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த தக்காளி கலவையும் நம்ம எந்த இடத்துல எலிகள் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல வச்சுக்கலாங்க. எங்க வீட்டுக்கு வெளியே தோட்டம் இருக்குங்க. அந்த இடத்துல எலிகள் அந்த செடியை பறிச்சு பறிச்சு நாசம் பண்ணி இருந்துங்க. இதனால அந்த எல்லாமே அழிஞ்சிருதுங்க. சோ அதனால அந்த இடத்துல நான் வச்சுக்கிறேங்க. உங்க வீட்டுல கண்டிப்பா எந்த இடத்துல எலி தொந்தரவு அதிகமா இருக்கும் அந்த இடத்துல கண்டிப்பா நீங்க வைங்க. சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க. இது போல நீங்க பாத்ரூம் பைப்பு தண்ணி போகும் இல்லையா, வெளியே தண்ணி போகும் இல்லையா, நம்ம குளிக்கிற தண்ணியெல்லாம் வெளியே போகும் இல்லையா, அந்த இடத்துலயும் இது போல நீங்க வச்சு விடுங்க. அந்த இடத்துல எலிகள் பிஸ்கெட்டை பார்த்துட்டு சாப்பிட்டு இறந்துருங்க. அப்படி இல்லைன்னா அந்த பக்கமே எலிகள் வராதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுவரையிலும் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதுவரையிலும் சொன்ன டிப்ஸ் எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.